மக்களை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? இந்த ஒரு கருத்து போடுறேன். இந்த கருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது நல்ல கருத்துங்க. ஒரு ஊரில் ஒரு ராணிங்க. அந்த ராணிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க. அந்த சொத்துக்காக அப்போ அந்த ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அப்போ அந்த ராணி போய் ஒரு பக்கம் ஜாதகம் பார்க்குது. அந்த ராணி ஜாதகம் பார்க்குற இடத்துல இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது, அதை நீங்கள் ஏதோ மக்களுக்கு ஏதோ தானம் பண்ணுங்க அப்படின்னு ஜோசிக்காரன் சொல்லிடுறான். என்னடா ஜோசிக்காரன் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ராணி இங்கே இருக்கிறவங்கள்டெல்லாம் கேட்குதாம்மா, என்ன பண்ணாலும் கேட்குறாங்க. அப்போ அந்த ராணி என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுங்க. எப்படிங்க? எல்லாத்துக்கும் மக்களுக்கு அன்னதானம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அன்னதானம் போடலான்ட்டு மக்களுக்கு அன்னதானம் போடுறதுக்கு எல்லாமே மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு ஒரு ஆளை போடுங்கன்னு சொல்லி ஒரு ஆளை போடுங்க, சமையலக்கிற ஆளை அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ சமையலக்கிற ஆளுகள்லாம் போடுறாங்களாம். அப்போ இன்னும் ஆளை கூட இத்தனை பேர்த்துக்கு சோறு போகிறக்கு ஒரு ஆள் மொத்தம் 20 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி 20 பேர்த்த ராணி கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி சாப்பாடெலாம் சாம்பார், ரசம், பொரியல்லாம் போடுறாங்க. அப்போ என்ன சமையல்லாம் ஆக்கி தானம் பண்ணுது. இப்போ தானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், சமையல் செய்கிறவன் என்ன பண்ணுறான், டெய்லி ஒரு பேக்கை தூக்கிட்டு வரான். அந்த பேக்கில் என்னென்ன கொடுக்குற பொருளெல்லாம் எடுத்து அந்த பேக்கில் போட்டு எல்லாத்தையும் கொண்டு போகிறான். இவங்களும் அது கண்டுக்காம தான் இருக்கிறாங்க. அப்புறம் அதில் இன்னொரு கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அது ஆள் பத்தரவில்லை, இன்னொரு ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்றாங்க. அப்போ அந்த ஆள் இவன் பண்ணுறது பூரா அந்த ஆள் பார்க்குறான். பண்ணுறது பூரா அந்த ஆள் பார்க்குறான். அப்புறம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லையா? அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஆள் சொல்லி பார்க்குற கேட்கலையா? நேராக ராணிகிட்ட போகிறாங்களாம்மா. ராணிகிட்ட இந்த ராணி இந்த மாதிரி ஒரு சமையல் ஆக்கிறவர் ஒன்றுனா எல்லா பொருளாக தூக்கிட்டு போகிறாரு, இது யார் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கலாம் கேட்குறாங்களாம்மா. அதே மாதிரி ராணி சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டு இருந்துச்சாங்க. ஒரு நாள் இவன் போய், நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன், எனக்கு ஏதோ பண்ணித்தரீங்களான்னு கேட்டிருக்கான். நீ இத்தனை வருஷம் வேலை செஞ்சல, இத்தனை வருஷம் நீ பொருள் தூக்கிட்டு போனல, பொருள் கொடு, நான் ஒன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒன்றுமே பண்ணலைன்னாம நீ பண்ணது கூட அங்கே வர இதெல்லாம் இருக்குது பார்க்குறேன். அதுக்கு ராணி என்ன சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு இத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கு என்ன அவார்டு கொடுத்துருப்பாங்க மட்டும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இத்தோடு முடிச்சுக்கிறேன்.